ஹே கைஸ், உங்கள யாராவது ஏதாவது காமெடியா ஒரு நல்ல ஃபன் மூவி பார்த்தா நல்லா இருக்கும். எதை பத்தியும் நினைக்காம ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கலாம். அதுவும் கொரியன் மூவியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு செம ஃபன் ட்ரீட்டா இருக்கும். 2025ல ரிலீஸ் ஆன காமெடி ஆக்ஷன் கொரியன் மூவி பாஸ். இந்த மூவில கேங்ஸ்டர் பாஸ் ஒருத்தர் இருப்பாரு. அவர் இறந்து போயிருவாரு. வழக்கமா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு நான் வரணும் நீ வரணும்னு போட்டி தானே போடுவாங்க அடுத்த பாஸ் ஆகிறதுக்கு. இதுல அப்படியே உள்டாவா, நாளா ஆக மாட்டப்பா நீ வேணா ஆயிக்க, இல்ல நான் ஆக மாட்டேன் நீ ஆயிக்க அப்படின்னு சண்டை போடுவாங்க. இந்த கொரியன் மூவியோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி புதுசா தமிழ் டப்ல வர கொரியன் சைனீஸ் டிராமாவோட அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட லைக், சப்ஸ்கிரைப், பெல் அண்ட் ஹை பட்டன் அமைக்கி நம்ம சீரிஸ் சொல்ல நீங்கள் ஒரு சொல்ல சேர்ந்துக்கோங்க. ஒரு கொரியன் கேங்ஸ்டர் இருப்பாரு. அவர் தம்பிங்களா பாக்குற ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே முன்னாடி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடிதடியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனா காலப்போக்குல இவங்க ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்ணி அதுல நல்லா ஓஹோன்னு இருப்பாங்க. நம்ம கேங்ஸ்டர் பாஸ் இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறது, அப்புறம் இந்த ட்ரக்ஸ் பிசினஸ்னு எதுவும் பண்ண மாட்டாரு. இவரு நான் ரவுடிகள்லயே கொஞ்சம் நல்ல ரவுடியாக்கும், எனக்கும் எத்திக்ஸ்லாம் இருக்கியா அப்படின்னு தானே ரோடு போட்டு அதுல கோடு போட்டு வாழக்கூடிய ஒருத்தர். இப்படி அவருக்கு எத்திக்ஸ்லாம் இருக்கிறதுனால அவரோட கேங்ஸ்டர் பிசினஸ் நடத்த அவர் நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால ஸ்பீடு வட்டிக்கு நிறைய பணம் வாங்கியிருப்பாரு. அவர் கீழே வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும், அது போக நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஓகே, இப்ப நம்ம ஹீரோ பத்தி பார்ப்போம். நம்ம ஹீரோ சுன்டே. இவருக்கு செஃப் ஆகணுங்கிறதா ஆசை. இவர் ஆரம்பத்துல கேங்ல சேரும் போதே ஒரு ஹோட்டல் வச்சு அந்த ஹோட்டலுக்கு நிறைய பிரான்ச்சஸ்னு ஓஹோன்னு வாழணும்யா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம கேங்ஸ்டர் பாஸ் ஆரம்பத்துல சரி அதுவும் நல்ல விஷயம் தான், ஆனா நம்ம முதல்ல கேங்க வளர்க்கறதுல இப்ப குறியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. நான் ஸ்டார்டிங்ல சொன்னல, அவங்க இப்போ ரெஸ்டாரண்ட் பிசினஸ் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம். அதுக்கு செஃப் கூட நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ கல்யாணம் இருக்கும், அவருக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு நாள் நம்ம பொண்ண அவரோட பொண்ண ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது, நீ மட்டும் எப்படிமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற, ஒரு சீக்கிரட் தான் என்ன சொல்லு அப்படின்னு கேட்பாரு. அது ஒண்ணும் இல்லப்பா, என் கூட யாருமே பேச மாட்டாங்க, நீங்க கேங்ஸ்டர்ல, அதனால எல்லா பசங்களுக்கும் பயம், என்கிட்ட யாருமே வரமாட்டாங்கப்பா, அதனால எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும், அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்லும். நம்ம ஹீரோக்கு அதை கேட்டோன்னு ஒரு மாதிரி ஆயிரும். இதுக்காகவே இந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டுட்டு சீக்கிரமே ஹோட்டல் வச்சு தான் பொண்டாட்டி புள்ளைய சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைப்பாரு. இப்படி இருக்க நம்ம கேங்ஸ்டர் பாஸ் கிட்ட போய் நான் ரிசைன் பண்றேன் சாமி, ஆள விடு சாமின்னு ஓடியாந்துருவாரு. ஐயா சந்தோஷம், இனி நம்ம ஹோட்டல் பிசினஸை விரிவுபடுத்திட வேண்டியதான் அப்படின்னு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில இடியா வந்து விழுகும் ஒரு செய்தி, நம்ம கேங்ஸ்டர் பாஸ் சூசைட் பண்ணி இறந்து பாருன்னு. அதுக்கப்புறம் கடன்காரங்க பூரா வரிசையா வர ஆரம்பிச்சிருவாங்க. வீடு வட்டிக்காரங்கள்ல இருந்து பேங்க் வரைக்கும் எல்லாரும் வந்து பணத்தை கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. சீக்கிரமே ஒரு பாஸை தேர்ந்தெடுத்துட்டு எங்க பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணுங்க யானு வந்து நிப்பாங்க. சரின்னு இந்த கேங்ஸ்டர் டீம்ல சப்போர்ட்டிவா இருக்க பெரிய ஆளுங்க எல்லாம் ஒரு 3 கேண்டிடேட்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. அதுல முதல்ல பன்ஹோ. இவர் ஒரு காமெடி பீஸு, முரட்டு பீஸு, முட்டா பீஸு. இவெல்லாம் சொல்ற பேச்ச கேட்க மாட்டான், அவன் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு அவனை கண்டுக்க மாட்டாங்க. சரி, அடுத்த ஆள் யாருன்னு பார்க்கலாம். அவர் நம்ம ஹீரோட நெருக்கமான ஃப்ரெண்டு. ஆனா அவர் இப்போ ஜெயில இருப்பாரு. அவர் வெளியே வந்தாதான் பாஸ் ஆக முடியும், ஸோ அது கஷ்டம்னு அடுத்த ஆளுக்கு போவாங்க. அதுதான் நம்ம ஹீரோ. இவன் தான் சொல்ற பேச்ச கேட்பேன், எதுவும் எடுத்து பேச மாட்டேன், இவனையே கேங் பாஸா ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. இது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க பன்ஹோவே பாஸா ஆக்கிடுங்க சாமி, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இது எதுவுமே தெரியாத பன்ஹோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு, அப்படியா கதை, இருடா அவனை சும்மா விட மாட்டேன்டான்னு தப்பு புரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு டீம் மீட்டிங் போடுவாரு. அது என்னன்னா, இவர் போயிட்டு அந்த பெரியவங்கள்ட்ட எல்லாம் அதெல்லாம் முடியாது, நானும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, போட்டி வைங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பாஸா இருக்கட்டும், ஓட்டிங் மாதிரி, என்ன ஜெயிக்க வைக்கிறவங்களுக்கு பணத்தை அள்ளி வாரி கொடுப்பேன், அதனால என்ன ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லுவாரு. பணம் கொடுப்பானா, சரி ஓகே உடனே ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கும் போது திடீர்னு ஒருத்தனை போட்டு குத்தி ஆளை காலி பண்ண பார்ப்பான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்னாலும் சரி இவனை மட்டும் பாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவரோட அம்மா என்ட்ரி கொடுப்பாங்க. அதான் இப்ப ஜெயில இருக்காருன்னு சொன்னல, என் பிள்ளைய விட்டுட்டு நீங்க அப்புறம் ஓட்டிங் நடத்தலான்னு வந்து நிப்பாங்க. என் சிங்கக்குட்டி வந்துட்டான்டா, நீ அவன் தாண்டா அந்த கூட்டத்துக்கே ராஜா அப்படின்னு நிப்பாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு வந்து ஃபயரா ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு, ஜுண்டேவையே பாஸ் ஆக்கிடுங்கப்பா, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல, நான் டான்ஸ் ஆட போறேன்ப்பா, எனக்கு டான்சிங் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டே இருப்பாரு. அடப்பாவி துரோகி, எதுக்கிட்ட அந்த வீரவசனம் எல்லாம் பேசுற நீ. நம்ம ஹீரோ ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு நினைக்கும் போது அட போங்கடா அப்படின்னு இருக்கும். ஐயா என்னால முடியாதுங்க, நல்லா பாஸாலாம் இருக்க முடியாதுங்கயா அப்படின்னு நம்ம ஜுண்டே சொல்லுவாரு. சரி ஓகேப்பா, நீ என்ன பண்ணு, உன் ஃப்ரெண்டை வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி பாஸ் ஆகிட்டு நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுல பாஸ் ஆகணும்னு துடிக்கிற ஒரே ஆளு நம்ம பன்ஹோ முரட்டு பீஸு தான். சரி, இவங்களை யார் பாஸ் ஆனாங்க? நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் அண்ணனா இருந்த நம்ம முன்னாள் பாஸ் எப்படி இறந்தாரு, அவர் உண்மையாவே சூசைட்னால தான் இறந்தாரா இல்ல யாரும் கொண்டுட்டாங்களாங்கிறத அண்ட் நம்ம ஹீரோ அவர் நினைச்சபடி சந்தோஷமா ஹோட்டல் பிசினஸ் வச்சு வாழ்ந்தாரங்கிறது எல்லாத்தையும் காமெடியா கலகலப்பா ஆக்ஷனோட எடுத்துக்கிட்டு நம்மள போர் அடிக்காம வைக்கிற படம் தான் பாஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 5.7 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. அண்ட் இந்த மூவி தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு அமேசான் பிரைம் வீடியோஸ்ல. இந்த மூவி நீங்க பாக்குறதுக்கு ஏதாவது ஆர்வத்தை தூண்டிருக்கா, நீங்க பாப்பீங்களாங்கிறத காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. டாடா பாய்.